ரெடி குட் மார்னிங். டே லாஸ்ட் டே இன்னைக்கு டே 3. ஸோ ஊருக்கு கிளம்புறோம். ரிட்டர்ன் இங்கே ஒன்றும் கொஞ்சம் சுற்றி பார்த்தோன்னா நைட் தான் கிளம்புற ஐடியா. ரூம் காலி பண்ணுறோம், செக் அவுட் பண்ணுறோம். ஸோ பாய் ரூமுக்கு. ஸோ 2 days இங்கே தான் ஸ்டே பண்ணோம். இப்போ போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணின்னு அப்படியே லவ்தால் பார்க்கலான்றத ஐடியா. ரயில்வே ஸ்டேஷன் போகலாம். ஸோ பஸ்ஸில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். நார்மலாக டிக்கெட் எடுத்துன்னு நேற்று போனோம், ரொம்ப இதாகிடுச்சு, ஒன்றுமே இல்லை. ஸோ பார்க்க ஆகல சரியா. அதனால நம்ம இன்றைக்கி பஸ்லேயே ட்ராவல் பண்ணலான்ற ஐடியா. நம்மளே ரூட் பார்த்துட்டு இது பண்ணிட்டு அப்படியே போகலாம். மற்ற இடத்துலேருந்து அப்படியே டெய்லியாக வந்தீங்கன்னா அங்கே வருங்க வியூ எப்படி இருக்குது. ஸோ ஃபுல்லாக தெரியும் மேலே. நல்ல ஒரு ஸ்பாட் இது. நம்ம ரூம் மேலேருந்து இருக்கிற எல்லா வீடியோ தெரியும், மலை மேலே இருக்கிற எல்லா வீடியோ தெரியும் உங்களுக்கு. ரூம் மேலேருந்து இது வந்து எல்லாமே தெரியும். மேலே எல்லாம் சின்ன சின்ன இந்த வீடுங்கள்லாம் மலை மேலே இருக்கிற வீடு எல்லாமே தெரியும். ஸோ ரூம்லேருந்து இப்படி வந்தீங்களா, ரூம்லேருந்து இப்படி வந்தால் என்ட்ரன்ஸு கீழே போனால் தான் ரூமு பாருங்க. அது கீழே வந்து ரூமு. ஸோ இது மேலே மலை மேலே தான் கொஞ்சம் இதுவாக்குறது. வந்தீங்கன்னா இந்த லாட்ஜ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம லாட்ஜ்லேருந்து ரிட்டர்ன் கிளம்பிங்கிறோம். எப்போ சீசன் இல்லைனாக்கா ஜூன் ஜூலையில். ஸோ இந்த மான்சூன் சீசன், ரெயின் சீசனில் வந்துட்டு இங்கே காலியாக இருக்கமா. ரேட்டும் அஃபோர்டபுள் ரேட்டு. இப்போ வந்து எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக. ஸோ இங்கே நம்ம ரூம் எடுத்து பாருங்கள். அங்கே வந்து அந்த ஓனர் வச்சுன ரூம் ஓனர். நீங்கள் வர மாதிரி இருந்தால் அந்த டைமில் வந்தீங்கன்னா இங்கே வந்து நான் க்ளீனாக விசிட் பண்ணலாம். அப்போ வந்து ரேட்டு ரொம்ப கம்மியாக. ஸோ நம்ம முன்னே டைம் வர மாதிரி இருந்தால் அந்த டைமில் தான் வரணும். ஏன்னா இங்கே பார்க்க ஆகலை, ரொம்ப க்ரௌடு, ஜனமும் ஜாஸ்தியாக்குறாங்க. ஸோ வாங்க சாப்பிட்டு அப்படியே பஸ் பிடிச்சின்னு போகலாம். ரொம்ப ஃபேமஸ் இது தான் இங்கே திருதுலேயே பாருங்கள். வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம், எல்லாம் ஃபேமஸ்ஸு. ஸ்வெட்டர்ஸும் வாங்கிட்டுருவோம். எவ்வளோவா? இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இந்த ஸ்வெட்டர்ஸு ஜெர்கின்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கும். 200ன்னு போட்டுக்குவாங்க. அதான் செகண்ட் ஹேண்ட் எல்லாம் நிறையா இருக்கும் பாருங்கள். இது ரொம்ப ஃபேமஸ் இங்கே. பிளாஸ்டிக் வந்து இங்கே பேண்டு. ஒரே 5 லிட்டர்ஸ் வாட்டர் தான் உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரைட்டாக போனாக்கா நம்ம பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிடுவோம். அதான் உதகமண்டலம் ரயில்வே ஸ்டேஷன். இது ட்ரெயின் கிடைக்குதான்னு பார்க்கலாம் வாங்க. ட்ரெயின் கிடச்சா ட்ரெயினில் போகலாம். ஸோ லவ்தலுக்கு தான் போகணும் நம்ம. ஒரு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு மஸ்தாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ க்ரௌட் நிறையா வந்துருக்குறாங்க. ட்ரெயின் வந்து போயிட்டு நினைக்கிறேன். நம்ம ஸ்டேஷன் லவ்தல் போகிறதுக்கோசரம் இங்கே வந்துக்கிற ஸ்டேஷன் எவ்வளோ ரேட்டு போட்டுக்கிறாங்க. டிக்கெட் கிடைக்குதா என்னன்னு தெரில. ஸோ ரெடியாக இருக்குது ஸ்டேஷன். ஃபுல்லாக எவ்வளோ க்ரௌடு. இப்போ பாருங்க டாய் ட்ரெயின் வருது. ஊட்டி டாய் ட்ரெயின் இருக்குதா? சூப்பராக ட்ரெயின், சின்ன ட்ரெயின் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உடுகமண்டலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம ரிட்டர்ன் போய்க்கிறோம். டிக்கெட் இல்லையா லவ்தல் போகிறதுக்கு. ஸோ பஸ் பிடிச்சின்னு போகணும். ஏதோ ஒரு ஜங்ஷன் சொல்லிக்கிறாங்க. அந்த ஜங்ஷன் கிட்ட போயிட்டு பஸ் பார்க்கலாம். போகிறது லவ்தல் இங்கே எல்லாம் போட்டுக்கிறோம். இப்போ இதில் ஏற போகிறோம். பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பருக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு பஸ் வந்து அவைலபிளாக போட்டுருவாங்க. எங்கெங்கே போகுது. ஸோ நீங்கள் எதுவும் இது பண்ணிக்கிற மாதிரி வரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏதோ ஒரு கார் செட்டோம்னா பஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் லவ்தல். ஸோ அப்போ இறக்கி விட்டாங்க. எங்கே தான் இறக்கி விட்டாங்க பாருங்கள். இங்கே இறக்கி விட்டாங்க. ஸோ இது பிரிட்ஜு. ஸோ இப்படிக்கா நடந்துன்னு போனோம். நம்ம பஸ்ஸில் வரலாம். பர் மெம்பர் 7 rupees அவ்வளோதான். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ 10 rupees per head. ஸோ நம்மளும் வந்து இங்கே ஒரு டிக்கெட் எடுத்தோம். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துட்டோம்.
₹30 உள்ளே போகிறதுக்கு. முதல் ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம். ஸோ நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷனே கிடையாது. வந்தாங்கன்னா விசிட் பண்ணுங்கள் யாரும் இருந்தாலும். ஒரு சூப்பர்பான ரயில்வே ஸ்டேஷன். ஆனால் டாய் ட்ரெயினிங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ தான் ஒரு ட்ரெயின் போச்சு. ஸோ ட்ரெயின் வந்து போகுது. லோக்கல் மட்டும் தான். மேட்டுப்பாளையம்லேருந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக வருதுங்க. அது வந்து கொஞ்சம் 2-3 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணோம். ஆனால் சூப்பரான ஒரு ரயில்வே ஸ்டேஷன். வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஊட்டி மெயின் ஜங்ஷன்லேருந்து எங்கள் பஸ்ஸுக்கு வந்தீங்கன்னா லவ்தலுக்கு ஒரு ₹7 தான் டிக்கெட்டு. வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து இந்த பேர் இருக்கும், சூப்பராக இருக்கும் பேர் லவ்தல்ன்ட்டு. அந்த பேர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, புதுசாக ரீபெயிண்டிங் பண்ணுற மாதிரி அது. வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ போடுறோம், நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு எங்கே போகணுன்ட்டு இப்போது பஸ் பிடிச்சின்னு அப்படியே போய் பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து லவ்தல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நம்ம இந்தியாவிலேயே வந்து பியூட்டிஃபுல் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ அது பார்த்து விசிட் பண்ணிட்டோம். ஒரே ஒரு பெஜார் என்னென்னா இந்த போர்டில் வந்து லவ்தல்னு எழுதிக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அது இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு எந்த பிளேஸ் விசிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இப்போ போகும்போது பஸ்ஸில் கேட்கலாம். என்ன பிளேஸ் சொன்னாங்களோ அப்படி விசிட் பண்ணலாம். ஸோ வாங்க போகலாம். ஸ்டாப்பில் வந்து உட்காந்துக்கிறோம். தான் பஸ் ஸ்டாண்டு. பொட்டானிக்கல் கார்டன் போகிறதுக்கு பஸ்ஸில் ஏறினீங்கன்னா இந்த சர்க்கிள் கார்டன் வந்து இறக்கி விடுவாங்க. இந்த சர்க்கிள்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட நம்ம வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நடந்து போகலாம். பொட்டானிக்கல் கார்டன் வந்தாச்சு. ஸோ எவ்வளோ க்ரௌட் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். நிறையா க்ரௌட் இருக்குது. ஸோ டிக்கெட் வாங்கி என்ட்ரி பண்ணுறாங்க. 7 to 6 PM காலையில் டைமிங் பொட்டானிக்கல் கார்டன். ஸோ கார்டன் போகிறதுக்கு இதுதான் மெயின் என்ட்ரி. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஸ்நாக்ஸு எல்லாம் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ இங்கே தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. நம்ம டிக்கெட் வாங்கி விசிட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு எங்கெங்கே போகணும், எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கேயே மென்ஷன் பண்ணி உங்களுக்கு போர்டு வச்சுட்டுக்குவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆராமல் விசிட் பண்ணிடலாம். உங்களுக்கு என்னென்ன டிஸ்டன்ஸு, எந்தெந்த பிளேஸு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளியர் டீட்டெயிலாக வந்து இந்த போர்டு வந்து மென்ஷன் பண்ணிக்குவாங்க. இந்த ஸ்பாட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த போர்டு பார்த்துட்டு நீங்கள் ஆராமல் விசிட் பண்ணலாம். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா நீங்கள் வந்து லொக்கேஷன் ஆராமல் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லை, லொக்கேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ யாருன்னா வரவங்க வந்து விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் பைக்கு வந்தீங்கன்னா ஹெல்மெட் யூஸ் பண்ணிங்கோ. ஏன்னா செக்கிங் அங்கங்கே இருக்குது. சார்ஜஸ் பாருங்கள் எவ்வளோன்ட்டு. ஸோ அடல்ட் 100, சில்ட்ரன்ஸ் 50, 5 to 10 years. ஃபோட்டோ ஷூட்டு 5000, வீடியோ கேமரா 100, கேமரா ₹50. டிக்கெட் இது தான் பொட்டானிக்கல் கார்டனில். ஸோ இப்போ உள்ளே போகிறோம் நம்ம என்ட்ரன்ஸ். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஸ்டாச்சு. ஸோ அந்த காலத்தில் வந்து ஒரு இந்த ஃபயரிங்கெல்லாம் பண்ணுவாங்க இந்த வண்டிங்களில், அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்டன் தான். உங்களுக்கு நீ ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீ தான் பார்க்கலாம். ட்ரீ, ஃப்ளவர்ஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு இது தான் இது. ஃபுல் ஃப்ளவர் கார்டன் இது. ஸோ ஃபேமிலி அண்ட் கிட்ஸு யாருன்னா கப்புள்ஸ் வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ கிளாஸ் ஹவுஸ் தான் விசிட் பண்ண போயிருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் டிக்கெட் இதை எடுத்துட்டிங்கன்னா இது உள்ளே இருக்கிற எல்லாமே வந்து நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். ஸோ இது உள்ளே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் தான் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்னாக்கா வந்து கிளாஸில் வந்து பில்ட் பண்ணிக்கிறாங்க. வுட்டன் கிளாஸில் பில்ட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளவர்ஸ் வந்து பார்க்குற மாதிரி, ஸோ ரொம்ப எக்ஸைட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு 100 டைப்ஸ் ஆஃப் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து உள்ளே வச்சுக்கிறாங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இன்னும் பார்க்காத ஃப்ளவர்ஸ் வந்து நிறையா உள்ளே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து யூனிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து யூனிக்காக இருக்கும். அந்த கிளாஸ் பார்க்குறதுக்கு இன்னும் வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. இது உள்ள வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி, நம்ம பார்க்காத ஒரு இது வந்து பார்க்குற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ளவர்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க இது உள்ள. ஸோ யாருன்னா இது இங்கே போனீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் மிஸ் பண்ணாத பார்க்கணும். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நாலேஜபிள் வந்து ஒரு இது. ஸோ என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படின்றது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து எத்தனை காய்ச்சிருந்தாங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து ஹவுஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பயங்கரமான கிளாஸ் ஹவுஸ் இது. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக வரும். ஒன்ஸ் இந்த கிளாஸ் ஹவுஸில் வந்தீங்கன்னா அங்கே பார்க்குறதுக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ கிளாஸ் ஹவுஸு. ஸோ நின்று ஃபோட்டோ பிடிக்க முடியல, அது ஒரு பெஜார் இருந்துச்சு எங்களுக்கும். ஏன்னா ரொம்ப க்ரௌடு வந்து உள்ளே இருந்தாங்க, நிற்க முடியல. க்ளீனாக வந்து இந்த செயினுங்க போட்டுக்கிறாங்க, நின்று ஃபோட்டோ எடுக்க முடியல. ஃபோட்டோ எடுத்தால் க்ளீனாக கவர் ஆகலை. ஸோ அதனால் வந்து நாங்களும் வந்துட்டு சீக்கிரம் வெளியே எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, வந்தால் விசிட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் அண்ட் வாட்டர்ஸ் அங்கங்கே வந்து வச்சுருக்குவாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் வந்து இங்கே ரொம்ப மெயினாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்டெப் பெரிய இட்டாலியன் கார்டன். ஸோ ஃபுல்லாக கார்டன் தான். மேலே வந்து சூப்பர் வியூ இருக்கும். ஸோ அதனால தான் மேலே இருக்கிறேன்.
பெரிய கார்டன், நல்லா பெரிய கார்டன் தான் இது. வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்க. ஸோ இதுதான் பொட்டானிக்கல் கார்டனோட டாப் வியூ பாயிண்ட்டு. ஸோ இது மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வியூ பாயிண்ட் கிளியராக தெரியும். ஸோ அங்கங்கே ட்ரீ வளர்ந்துட்டு இருக்குது. ஸோ அந்த சைடில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணிங்கிற ஒரு கார்டன் இது. ஸோ இந்த கார்டனோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 54 ஏக்கரா, அதாவது பெரிய பெரிய ஒரு ஹியூஜ் நம்பர்ஸ் வந்து சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய ஒரு கார்டன் இது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க. ஸோ சூப்பரான ஒரு கார்டன் இது. ஸோ கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு கார்டன் இது. கார்டன்லேருந்து எக்ஸிட் ஆகிருக்கிறோம். ஸோ இந்த கார்டனில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேர் மினிமம் இருப்பாங்க. அவ்வளோ க்ரௌடு இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு 100 ரூபா, ஒரு தலைக்கு 100 ரூபா, பசங்களுக்கு 50 ரூபா. 5000 பேர் மினிமம் இருக்குவாங்க. அது கீழே ஜனமே இருக்க மாட்டாங்க. வீடியோவில் பார்த்துக்கிங்க நீங்கள், 5000 பேர் மினிமம் இருக்குவாங்க. அது கீழே ஆளே இல்லை. அவ்வளோ க்ரௌடு வந்துனே இருக்கிறாங்க, போயினே இருக்கிறாங்க ஜனங்க. ஸோ ஃபுல் கார்டன் தான். இந்த ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி கார்டன் பண்ணிக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்தீங்கன்னா கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி நல்லா என்ஜாய் பண்ணலாம் கார்டனு. ஸோ இப்போ நம்ம கிளம்புறோம். ஸோ பஸ் ஸ்டாண்ட் தான் போயிருக்கிறோம். பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ஸோ பஸ் ஏறி பெங்களூர் போயிடலாம். பயங்கர க்ரௌடு இருக்குது. இங்கே எதோ விசிட் பண்ண முடியாது இதுக்கப்புறம். இந்த பாசம் இங்கே இருக்குது பாருங்கள், பஸ் ஸ்டாண்டில் இந்த கார்னரில் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் சுற்றி பார்க்கலாம். அப்படி வரலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து காசு தான் கொடுக்கணும். 20 ரூபா வாங்கிட்டாங்க சும்மா அங்கேருந்து வரதுக்கு, ஒரு 2 கிலோமீட்டருக்கு. ஸோ நம்ம பெங்களூர் ரிட்டர்ன் வரும்போது ஸோ ஃபாரஸ்ட்டில் வரும்போது ஒரு பெரிய எலிஃபேண்ட்டு. ஸோ ரோடே பிளாக் பண்ணிட்டு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ போகும்போது நம்மளால் பார்க்க முடியல. ஸோ வரும்போது பாருங்கள் எலிஃபேண்ட்டு என்ன பயங்கரமாக இருக்குது. எல்லாருமே நிற்க வச்சிட்டாங்க, எல்லாம் பயந்துட்டாங்க எலிஃபேண்ட் வரும்போது.